How does one be happy? What or how do you define happiness? You cannot be happy alone. யாருக்காச்சும் சொன்னாதான் அது சந்தோஷம். தனியா ஹாப்பியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணும். தனியா உட்காந்து அழலாம் நீங்க. தனியா உட்காந்து சந்தோஷமா நான் என்னைக்குமே இருந்தது இல்லை. I need my people. How do you define happiness? எங்களோட ஹாப்பினஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணுறது அண்ட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸை விசிட் பண்ணுறது. இதே மாதிரி வீடியோ பார்க்குற நீங்கள் ஹாப்பினஸை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அண்ட் உங்களுக்கு ஹாப்பினஸ் தர விஷயத்தை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் பக்கத்தில் இருக்க மேங்க்ரோவ் EcoCamp. இந்த வீடியோவில் இந்த கேம்ப் சைட்டில் என்னென்ன ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, ஆல்சோ இவங்களோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எங்களோட சென்னை டு தனுஷ்கோடி ட்ரிப்போட எபிசோட் 2. ப்ரீவியஸ் எபிசோடில் நாங்கள் இந்த இடத்துக்கு எப்படி ரீச் ஆனோம் அப்படிங்கிறத கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இன்னொரு போனஸ் இன்ஃபர்மேஷன். March 2, 2024 இங்கே வயலினிஸ்ட் சுதர்ஷன் சங்கரனோட லைவ் மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போது இதுக்கான ஏர்லி பேர்ட் ஆஃபர் ப்ரைஸ் February 25 வரைக்கும் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இந்த கேம்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஏரியாவில் ஒரு ப்ளோர்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஆல்சோ இந்த கேம்ப் சைட்டில் கண்டக்ட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளேல இருந்தது. இங்கே தான் நாங்கள் செக்இன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணோம். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட டைனிங் ஏரியாவும். இங்கே 2 ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, கேம்பிங் டென்ட் அண்ட் இப்போ நம்ம பார்க்குற இண்டிவிஜுவல் ரூம்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இண்டிவிஜுவல் ரூம்ஸில் 4 பேர் வர தங்கலாம். இதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் டார்மெட்ரி ஸ்டைலில் 6 பேர் தங்குற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற வியூஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். லெஃப்ட் சைடில் தெரிகிறது தான் கொள்ளிடம் ஆறு கடலில் கலக்கிற இடம். இந்த ரிசார்ட் ரிமோட் லொக்கேஷனில் இருந்தாலும் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கிளென்லினஸ்க்கு எந்த குறையும் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டியை சூப்பர் க்ளீனாக அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆல்சோ அங்கே இருந்த வாலில் அந்த ஏரியாவோட பேர்ட்ஸோட நேம் அண்ட் ஃபோட்டோவில் ஷீட் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பேர்ட் வாட்சிங்கில் இன்ட்ரெஸ்டிங் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூமில் ஒரு ஃபேன் இருந்தது. நாங்கள் டிசம்பர் மந்த் போனதுனால நைட் டைம் சில்லுன்னு தான் இங்கே இருந்தது. ஆஃப்டர்நூன் 3:30 PM நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கயாக்கிங் போகிறதுக்காக ஈவினிங் ரெடி ஆனோம். கயாக்கிங் போகிற இடத்துக்கு பக்கத்தில் தான் டென்ட் அகாமடேஷன் இருக்குது. இந்த டென்ட் அகாமடேஷன் பக்கத்துலேயே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரியான ஒரு ஹட்டுக்குள்ளாராக வியூ பாயிண்ட் ஸ்லாப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆல்சோ உங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த என்டையர் கேம்போட எலக்ட்ரிசிட்டியை 3 kW சோலார் பவர் பிளான்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. என்ன தான் சோலார் பவரில் ரன் ஆனாலும் நம்ம கேரி பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைசஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸுக்கு எந்த குறையும் இல்லை. அந்த சிட் அவுட் தாண்டி வந்தால் நெக்ஸ்ட்டு ஒரு 4 டென்ட்ஸ் இங்கே இருக்குது. டென்ட் சைஸை பொறுத்து ஒவ்வொரு டென்ட்லேயும் 2லேருந்து 3 பேர் வரைக்கும் தங்கலாம். டென்ட்டில் தங்கும்போது ப்ராப்பராக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே எந்த பூச்சியும் எதுவும் உள்ளார வராது. நீங்கள் இதை வர டென்ட்டில் ஸ்டே பண்ணலன்னா ஒரு டென்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த டென்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இந்த டென்ட்டில் 2 adults அண்ட் 1 kidனு மேக்ஸிமம் 3 பேர் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணலாம். ஸோ ஃபார் இந்த கேம்போட ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் இங்கே என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஆஃபர் பண்ணுற பேக்கேஜஸில் ஸ்டேயிங் வித் ஒரு கயாக்கிங் செக்ஷன் ஆர் ஓவர் நைட் ஸ்டே வித் 2 கயாக் செஷன்ஸ்னு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆல்சோ நீங்கள் ஓவர் நைட் ஸ்டே பண்ணாமல் வெறும் கயாக்கிங் மட்டும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இந்த கேம்போட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ஈவினிங் போக போகிற கயாக்கிங்கை பற்றி இங்கே இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபார்வர்டு ரிவர்ஸ் 2 மட்டும் தான் பண்ண போறீங்க. லெஃப்ட் ரைட் வந்து டேரக்ட் நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைட்ல போகும். ரைட்ல ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா லெஃப்ட்ல போகும். ஃபார்வர்ட் மட்டும் ஆப்போசிட் போகும். இப்போ லெஃப்ட் ரைட்னா ஸ்ட்ரைட்டா போறதுக்கு.
சைக்கிளிங் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே. இப்போ ரிவர்ஸ் வந்துன்னா பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணணும். ஃபார்வர்டுனா ஃப்ரண்ட்லேருந்து பேக். ரிவர்ஸ்னா பேக்லேருந்து ஃப்ரண்ட். ரிவர்ஸ் வந்து சேம் சைடு தான். லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு. ரிவர்ஸ் வந்து சேம் சைடு தான். இப்போ பேடல் பண்ணும்போது மினிமம் நீங்கள் இந்த அளவுக்கு டிப் பண்ணணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும். ரைடு உங்களுக்கு தானாகவே கொண்டு போயிடும் காற்றவே. ரிட்டர்ன் வரும்போது ஆப்போசிட் விண்டு ஆப்போசிட் ரைடு கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணி தள்ளணும். கொஞ்சம் 2 பேர் இருக்கும்போது நீங்களும் பேடல் பண்ணணும் ரிட்டர்ன் வரும்போது. ஓகே, எதுவும் கிடையாது, சும்மா சொன்னது தான். இங்கே வந்து டேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளு ஆடி இது மட்டும் தான் இருக்குது. இந்த கார்னர்ஸ்லாம் இந்த மேங்கர் உள்ள போகிற இடத்துல நீங்கள் கேட்காம டக்குன்னு நீங்கள் கீழே எடுத்துருங்க. ஓகேவா? அது மாதிரி உட்காரும்போது சேரில் உட்கார மாதிரி ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு அந்த காலை 3 சேரில் கிரிப்பாக உட்காந்து வேண்டியதான். பேடல் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி பண்ணணும். க்ளோஸாக பண்ணும்போது என்ன பண்ணணும், அப்படி ரோ பண்ணும்போது அந்த விரல் இந்த ஆடிப்படும். கொஞ்சம் தள்ளி பண்ணணும். அது மாதிரி பேடல் பண்ணும்போது எந்த டைரக்ஷன் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷன் பார்த்தா பண்ணணும். கீழே சைடில் பார்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே குறைஞ்சிட்டே கார் ஓட்டுற மாதிரி தான். பேடலில் அந்த பிரேக்கை பார்த்துட்டு கார் ஓட்டுற மாதிரி தான். ஒன்றுமே புரியாது. எந்த டைரக்ஷன் போகிறோம் புரியாது. ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு ரிலாக்ஸாக பண்ணணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆழத்துலேயே பண்ணுங்க, கரையாக இருக்கிற இடத்துல பண்ண வேண்டாம். இல்ல அங்க நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கோம், அங்க நான் இறக்கி விடுறேன். அங்க இறங்கி இது பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல எங்க ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு தான் டேஞ்சர். ஓகேவா? உண்மையை சொல்லணும்னா பர்சனலாக எங்களுக்கு தண்ணினா பயம். காஸ் எங்களுக்கு நீச்சல் தெரியாதனால நாங்கள் இந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டி போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கும் இனிஷியலாக கொஞ்சம் பயம் இருந்தது. பட் அங்கே இருந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸான பிரபுநாதனும் வீராவும் எங்களுக்கு இந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டியை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த ஃபியரும் இல்லாமல் இதை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் கயாக்கிங் போகணுன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கயாக் போட்ஸில் 2 பேர் உட்காந்து கயாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் ஆளாக உட்காந்து போகிற ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி கயாக்கிங் பண்ணும்போது எங்களுக்கு உடம்பு மட்டும் இல்லாமல் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக சூப்பராக இருந்தது. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் ஹாப்பினஸ் பற்றி நாங்கள் எதுக்கு பேசியிருப்போம் அப்படிங்கிறத அந்த ஹிண்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம கயாக்கிங் பண்ணுறது கொள்ளிடம் ரிவரோட பேக் வாட்டரில் தான். இங்கே தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்காது. ஆல்சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ எங்களை மாதிரி நீச்சல் தெரியாதவங்களும் தைரியமாக இந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டியை அட்டெம்ப்ட் பண்ணலாம். இங்கே கயாக்கிங் மட்டும் இல்லாமல் எஸ்யூபின்னு சொல்லப்படுற ஸ்டாண்டப் பேடல் ஆப்ஷனும் இருக்குது. ஆல்சோ இந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டியில் வாட்டர் டைடை பொறுத்து நம்மளை இந்த மாதிரி ஒரு சின்ன ஐலாண்டில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அங்கே நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கேம்புக்கு ரிட்டர்ன் கயாக்கிங் பண்ணலாம். கயாக் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டப் பேடல் போர்டுன்னு சொல்லப்படுற எஸ்யூபி ஆக்டிவிட்டியும் இங்கே இருக்குது. எஸ்யூபி லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மேங்க்ரோவே EcoCamp ஒரு சூப்பர் சாய்ஸ். ஈவினிங் கயாக்கில் சன்செட் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கேம்ப்க்கு ரிட்டர்ன் ஆனோம். கயாக் போகிற முன்னாடி நைட் டின்னர் என்ன வேணும்னு ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க. கயாக் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக டைனிங் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். டின்னர் சாப்பிடும்போதே கேம்ப் ஃபயரும் ரெடி பண்ணாங்க. இந்த கேம்ப் சைட் வாட்டர் பாடி பக்கத்தில் இருக்கிறதுனால நைட் டைம் சில்னஸாக தான் இருக்கும். அந்த சில் கிளைமேட்டுக்கு இந்த கேம்ப் ஃபயர் பக்கத்தில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி கேம்ப் ஃபயரை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே நைட் டைம்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. இதே இடத்த நம்ம காலையில் எடுத்த ஃபோட்டோஸில் எப்படி இருக்கும்னு அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். எல்லா நேரமும் நம்ம நினைக்கிறது நடக்காது அல்லவா? அது மாதிரி க்ளவுட்ஸ்னால நாங்கள் சன்ரைஸ் பார்க்க முடியல. இருந்தாலும் எந்த சத்தமும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வெறும் பறவைங்களோட சத்தத்தோட மார்னிங்கை இந்த கேம்ப் சைட்டில் எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. இந்த மார்னிங் வியூஸை எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கேம்ப் சைட். இங்கே அடல்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக சென்னைக்கு பக்கத்தில் வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் இது ஒரு நல்ல ஆப்ஷன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கயாக் செஷனுக்கு அங்கேருந்த இன்ஸ்ட்ரக்டரான முகேஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 6 days ட்ராவல் பிளான் இருந்ததுனால மார்னிங் கயாக் நாங்கள் அட்டன் பண்ணல. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து இந்த பழையாறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஊர் அங்கே தான் இருக்குது. இந்த பொன்னியின் செல்வன் கோயிலெலாம் இன்னும் அங்கே தான் இருக்குது.
அந்த கல் இருக்குங்களா, அதுக்கு அந்த பக்கம் தான் ஆடும். 50 அடி 60 அடி ஆடும். அதுக்கு இந்த பக்கம் வந்து இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் வந்து 30 அடி, அந்த பாலத்துக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இப்போ நம்ம மார்னிங் கயாக்ஸோட வியூவை பார்க்கலாம். நீங்களே தூக்கிட்டு நீங்களே அழகா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். மார்னிங் டீ குடிக்கும் போதே பிரேக்ஃபாஸ்ட்கான ஆர்டர் எடுத்துட்டாங்க. இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். போட் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இவங்க சிதம்பரம்லேருந்து வாங்கிட்டு வராங்க. இவங்க தான் எங்களுக்கு கயாக்கிங் சொல்லி கொடுத்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ். இந்த கேம்போட இன்சார்ஜ் இவங்க தான். ஃபைனலாக இந்த கேம்புக்கு பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லைனாலும் ஃபர்தராக ட்ராவல் பண்ணுங்கிறதுனால பை சொல்லிட்டு கிளம்பணும். இந்த கேம்ப் சைட்டுக்கு வர ரூட் இதுதான். கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி இருந்தாலும் தைரியமாக வரலாம். நாங்கள் இங்கே 2 வீலரில் இந்த ரூட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ட்ரைவ் பண்ணி வந்தோம். அண்ட் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி கார்ஸும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரவங்களுக்கு சிதம்பரம்லேருந்து இந்த கேம்புக்கு ஆட்டோவில் வர ஆப்ஷன்ஸும் இருக்குது. நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது ஆன் தி வேல மயில் தோகை விரித்து ஆடினதை பார்த்தோம். வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண டாப்பிக்கான ஹாப்பினஸ் பற்றி எங்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதையோட இந்த எபிசோடை எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸை எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.